ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா அருண்குமார். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் டெம்பிள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபிங்க. காஞ்சிபுர இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப்பு பச்சரிசி 5020 சேர்த்துருக்கேங்க. அதே கப்லேயே 1 கப்பு புழுங்கல் இட்லி அரிசி Co43 சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறணும். ஸோ அதே மாதிரியே இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்து 1 கப்போ இல்லை 3/4 கப்போ சேர்த்துக்கோங்க போதும். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு இட்லி மாவு மாதிரி அரைச்சிக்கணும். இட்லி மாவு மாதிரினா அதுக்கு நைஸாக அரைச்சிடாதீங்க. இதில் முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கிறதுல தான். இட்லி நீங்கள் ஓட்டும் போது ஒரு 20 நிமிஷம் ஓடினா போதும். அதே மாதிரி உளுந்து அரைக்கும் போது நல்லா நைஸாலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நெருன்னு 10 நிமிஷத்தில் எடுத்துருங்க. மாவு பாருங்கள், நான் காட்டியிருக்கேன், நல்லா நெருன்னு இருக்கணுங்க. ஸோ இந்த பதத்துக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும். நைஸாக ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாகவே வராது. ஸோ இதை 8 மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாங்க. அடுத்து தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஆயிலோ இல்லை நெய்யோ விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் முக்கியமான ஃப்ளேவரே பார்த்தீங்கன்னா மிளகு சீரக பொடி நான் சேர்த்துருக்கேங்க. அந்த இட்லிக்கே ரொம்ப டேஸ்ட்டும் நல்ல மனமும் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அந்த மிளகு சீரக பொடி தான். நல்லா கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது நல்லா எண்ணெயோட நல்லா கலந்து விட்டு நல்லா வறுபட்டு வரணுங்க. இதுக்காக நம்ம காஞ்சிபுரத்தில் போய் தான் இட்லி சாப்பிடணும் இல்லை, வீட்டிலே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். நான் சொன்ன மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கருவேப்பிலை நல்லா எண்ணெயோடு சேர்ந்து பொரியட்டும். எப்போவுமே சும்மா சாதா இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிடுவீங்க, ஒரு வித்தியாசமாக இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா எண்ணெயோடு சேர்ந்து பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இன்னொரு முக்கியமான பொருளாக நம்ம சேர்க்க போகிறோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கு பொடி. ரொம்பவே மனம் கொடுக்கக்கூடிய சுக்கு பொடியை இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ சுக்கு பொடியும் நல்லா எண்ணெயோட வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம 8 மணி நேரம் கழித்து அந்த மாவை எடுத்துருக்கோம் பாருங்க. அந்த மாவோட இந்த தாளிப்பெல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ சூப்பராக மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்னங்க, காஞ்சிபுர இட்லியாக ரெடி பண்ண வேண்டிதான். வாங்க, ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தை வச்சிடலாங்க. வச்சுட்டாச்சு. அடுத்து அதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம ஊற்றிடலாங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் சின்ன சின்ன கப்பில் ஊற்றி வைக்கலாம், இல்லைன்னா டம்ளரில் ஊற்றி வைக்கலாம், இல்லை பெரிய பவுலில் கூட நீங்கள் ஊற்றி வைக்கலாங்க. அது உங்களோட விருப்பம் தான். நான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கப்பில் ஊற்றி வைக்கிறேன். ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த கப்பை சுற்றி ஃபுல்லாக எண்ணெயோ நெய்யோ நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இட்லி ஒட்டாமல் சூப்பராக வரும் நம்மளுக்கு. ஸோ அந்த கப்பில் ஒரு 3/4 பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மாவை, அதை நம்ம ஊற்றிக்கலாங்க. ஏன்னா ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா அது புஃப்னு உப்பி வரும். ஸோ அதனால் வலிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு பிரச்சனைக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா 3/4 பதத்துக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக கேக் மாதிரி புஃப்னு உப்பி வரும், சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ நான் எல்லா கப்லேயும் அந்த மாதிரி நல்லெண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டில் வச்சிடுறேங்க. இப்போ நம்ம சூப்பராக வச்சாச்சு. அடுத்து இது மேலே தண்ணி நம்ம கொதிக்க தண்ணி மேலே வரும். ஸோ அது மேலே படாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளேட் போட்டு நான் மூடி வச்சுருக்கேங்க. மூடி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, நல்லா வேகணுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் பிளேட் எடுத்து பார்க்குறேன்.
எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு நடுவில் குத்தி பாருங்க. குத்தி பார்த்தீங்கன்னா அது ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வேகலன்னு அர்த்தம். ஒட்டாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ சூப்பராக காஞ்சிபுரம் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம மெதுவாக பத்திரமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி புஃப்னு இருக்கு இட்லி, பார்க்கவே செமையாக இருக்குல்லங்க. அப்படியே காஞ்சிபுரம் இட்லி மாதிரியே இருக்குங்க. இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பிளேட்டில் அந்த கப்லேருந்து எடுத்து காட்டுறேன். ஒன்றுமே பண்ண வேணாங்க. நான் அந்த ஓரங்கள்லாம் கத்தியோ ஸ்பூனோ வச்சு நல்லா கீறி விட்டுருங்க. கீறி விட்டிங்கன்னா பாருங்கங்க, அடடடடடடா செமையாக இருக்குது பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. இதுக்காக நீங்கள் காஞ்சிபுரம்லாம் போடுமாங்க? வேணாங்க, வீட்லேயே செம சூப்பராக செஞ்சுட்டு போயிடலாங்க. அதுவும் நான் கட் பண்ணி கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். கை உதறதேன்னு பார்க்குறீங்களா? சூடாக இருக்குங்க, அதான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ கொதிக்க கொதிக்க இருக்குங்க, எடுக்க முடியாமல் எடுக்கிறேங்க, சூடாக இருக்குங்க. அடடடடா என்ன சாஃப்டாக இருக்குங்க பாருங்க. சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு காஞ்சிபுரம் இட்லி நம்ம வீட்டிலே சூப்பராக செஞ்சிடலாம். ஒன்றும் கஷ்டமே கிடையாதுங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பியே கேட்பாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.